ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பப்பாளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம். பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் ஏராளமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது. பப்பாளி பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தீர்க்கும் அற்புதங்களை செய்யக்கூடியதுங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். நீரிழிவு மற்றும் ரத்த அளவை அதிகப்படுத்தி ரத்தத்தை சுத்தம் செய்தல் போன்ற பல அற்புதமான விஷயங்களை இந்த பப்பாளி செய்யுதுங்க. ஆனா பப்பாளி பழம் சாப்பிட்ற நம்ம பப்பாளி விதையை தூக்கி தான் போடுறோம். பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் ஏராளமான சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. கீழே தூக்கி வீசுற விதையில இவ்வளவு நன்மை இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பப்பாளி விதையில நிறைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்படி இந்த பப்பாளி விதையில என்னதான் நன்மை இருக்கு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோங்க. பப்பாளி பழம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா தெரியல. ஆனா ஒரு சிலர் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு பப்பாளி பழம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. விலை மலிவாகவும் ஆரோக்கியமும் நிறைந்த நம் நாட்டு பழத்தை நிறைய பேர் விரும்புறதே இல்லைங்க. நம் நாட்டு பழத்துலதான் ஆரோக்கியம் அதிகமா இருக்குது. இந்த பப்பாளியில ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க. பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதனுடைய விதைகளை தூக்கி போடுறோம் நம்ம. ஆனா பப்பாளி பழத்தை விட அதோடைய விதையில தான் சத்துக்கள் நிறையவே இருக்குது. பப்பாளி விதையில அதிகமான நார்ச்சத்து இருக்குது. இதனால செரிமான மண்டலம் நல்லா வலுப்பெறும். இதனால பாத்தீங்கன்னா ஜீரண உறுப்புகள் நன்றாக செயல்படும். உடல் எடையை அதிகரிக்காம கண்ட்ரோல் பண்ற ஆற்றலும் இந்த விதையில இருக்குதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பப்பாளி விதையை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது காய வச்சு நம்ம அப்படியே சாப்பிடலாங்க. மிளகு மாதிரி இருக்கும், அப்படியே சாப்பிடலாம். அப்படின்னா தேன்ல ஊற வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா பொடி மாதிரி காய வச்சு பொடி செஞ்சு தேன்ல மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். எப்படி உங்களுக்கு சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பப்பாளி விதையை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பப்பாளி விதையில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிஃபினாயில் இருக்கிறதுனால அது தொற்றுக்களை ஏற்படுத்துகின்ற கிருமிகளை தாக்கி அழிக்குதுங்க. சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்றுக்களை தாக்கி அளிக்கிற சக்தி இந்த பப்பாளி விதைகளை நிறைய இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குடல் புண்களை ஆற்ற சக்தியும் பப்பாளி விதையில இருக்குதுங்க. குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த பப்பாளி விதைகள். அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், உணவு குழாய் தொற்று இருக்கிறவங்க இந்த பப்பாளி விதையை பச்சையாகவே இல்லை அப்படின்னா நல்லா காய வச்சு சாப்பிட்றது. வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய தன்மை இந்த பப்பாளி விதையில இருக்குது. பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த பப்பாளி விதை. மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய கடுமையான வயிற்று வலி, இடுப்பு வலி, தொடை வலி இதெல்லாம் போக்கக்கூடிய நன்மைகள் கொண்டது இந்த பப்பாளி விதைங்க. மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுகின்ற உடல் வலியை போக்கி உடலுக்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் போக்கக்கூடியது. அதே மாதிரி பப்பாளி விதையில ஃபேட்டி ஆக்சிட் அதிகமா இருக்கிறதுனால இதய குழாய்கள்ல, ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிவதை தடுக்குங்க. உடல்ல கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த பப்பாளி விதையில இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பப்பாளி விதைகளை 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்குங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் மலச்சிக்கல். இந்த பப்பாளி விதையை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிருங்க. அதுபோல வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறிடும். நம்மளுடைய ஒட்டுமொத்த வயிறும் சுத்தமாயிருங்க. பப்பாளி விதைகள்ல அதிக அளவு மினரல்ஸ் இருக்குது. அதனால கல்லீரல்ல நல்லா செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது இந்த பப்பாளி விதை. அதாவது கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதுங்க இந்த பப்பாளி விதை. இதுக்கு நீங்க 10 இருந்து 15 பப்பாளி விதைகளை டெய்லியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிறுநீரகம் ஆரோக்கியமா இருக்கவும், சிறுநீரகம் செயலிழப்பை தடுக்கவும் பப்பாளி விதை ரொம்ப உதவியா இருக்குது. சிறுநீரக நச்சுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீர்வை தரக்கூடியது இந்த பப்பாளி விதைங்க. இந்த பப்பாளி விதை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது. இதனால வைரஸ் தொற்று எதுவுமே நம்ம தாக்கா வண்ணம் பாதுகாத்து கொள்ளுங்க. வைரஸ்னால உண்டாகக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த பப்பாளி விதைக்கு இருக்குது. அதிகமா நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது இந்த பப்பாளி விதைங்க. பப்பாளி விதையில் உள்ள மூலப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகள் வளர்வதை தடுக்குங்க. இதில் உள்ள வேதிப்பொருள் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய்கள்ல இருந்து காக்கிற சக்தி இந்த பப்பாளி விதைக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா
பப்பாளி விதைகள் ஆண்களுக்கும் ரொம்பவே அற்புதமான விதைன்னு சொல்லலாம். ஆண் பெண் 2 பேருக்குமே மலட்டுத்தன்மை போக்கக்கூடியது. இதுல அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இந்த பப்பாளி விதை ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும், ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 3 நாள் தொடர்ந்து 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிச்சு ஆண்மை தன்மை பெருக்கும். இந்த பப்பாளி விதை கசப்பாகவும் காரத்தன்மையாகவும் இருக்கும். அதுதான் ஆண்களுடைய அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.